இந்தியா போயிருந்தாங்கல்ல, இந்தியாவில் வந்து ஓப்பனர்ஸ்னு ஒரு குரூப் இருந்துச்சு. அங்கே வந்து நவீன அதாவது மாடர்ன் பப்பெட்ரி பொம்மலாட்டத்தை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே ஒரு கேள்வி, இன்னும் இந்தியாவில் பாரம்பரிய பொம்மலாட்டம் பண்ணுறாங்களா? நல்ல கேள்வியா இருக்க. நம்ம போய் தேடி பார்க்கலாமா? ஆக்சுவலி நான் ஒரு பாரம்பரிய நாடக வடிவத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது அதில் ஒரு பப்பைட் ஃபார்ம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்ன ஃபார்ம்? சஸ்பென்ஸ். ഞാൻ എവിടെയെന്ന് അറിയാമോ? நான் எங்க இருக்குன்னு தெரியுமா? நான் கோமதி சந்தோஷ் கிட்ட சஸ்பென்ஸ்னு சொல்லிட்டு எங்க வந்திருக்கேன்னு பாருங்க. பல பாரம்பரிய கலைகளுக்கு மேடையாக இருப்பது கேரளம். என்னுடைய மேடை பயணத்துக்கு இங்க என்ன இருக்கு? இந்த அழகான கைப்பாவைகளை கனமில்லாத மரத்துல செய்றாங்க. இந்த பொம்மைகளோட தலை கைகள் எல்லாத்தையும் பொம்மலாட்ட கலைஞர் தன்னோட விரல்களால அசைப்பார். இதுல அழகான ரத்தின கற்கள், தங்கத்தை பேப்பர் மாதிரி இழுத்து அதுல செஞ்ச நகைகள் இதை எல்லாம் பதிக்கிறாங்க. நான் செஞ்சு பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு கையை ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு இயக்குனர் கதாபாத்திரத்தை இயக்குறதுக்கு இப்படி கூட ஒரு வழி இருக்குதோ? ஒரு நாயகன் உதயமாகிறான். இந்த பொம்மைகள் எந்த நாடக வடிவத்தோட இணைந்திருக்குன்னு கோமதி சந்தோஷால கண்டுபிடிக்க முடியுமா? பை தி வே, அவங்க எந்த பொம்மலாட்டு வடிவத்தை தேடி போயிட்டு இருப்பாங்க? சந்தோஷ், அன்னைக்கு சேஷன் சஸ்பென்ஸ்னு சொல்லிட்டு போயிட்டார்ல, அதனால பொம்மலாட்டத்தை பற்றி நான் ரீசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். இங்கே பாரு, இங்கே போகலாம், இந்த ஃபார்ம் இருக்கு. நான் வந்து பெங்களூருக்கு போகலான்னு டிசைட் பண்ணிட்டேன். நீ வந்து இங்கே. ஹலோ, எனக்கு நான் பார்த்துட்டேன். அப்படியா? எனக்குன்னு சினிமா ரிலேட்டடாக பார்த்துருக்கேன். சினிமா நல்லா இருக்குமா? அதெல்லாம் நல்லா இருக்கும். என்ன ஃபார்ம்? இதெல்லாம் இருக்கட்டும். என்ன ஃபார்ம்? அதெல்லாம் சஸ்பென்ஸ். சேஷன் சந்தோஷ் எங்க போறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் இப்ப வந்திருக்கிறது பெங்களூர். நான் இங்க சந்திக்க வந்திருக்கிற பொம்மலாட்ட குழுவின் பெயர் ரங்கபுத்தலி. இந்த குழுவை நடத்தும் திரு M.R. ஸ்ரீனிவாசும் அவரோட குழுவினர்களும் நிகழ்ச்சிக்காக மேடையை அமைச்சிட்டு இருக்காங்க. ஒரு குட்டி அறிமுகம் இதோ. சரி, முதல்ல மேடைக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்கலாமா? வாவ், எல்லா பொம்மையும் அழகா அலங்காரம் பண்ணி வரிசையா, அதுவும் நாற்காலியில உட்கார வச்சிருக்காங்க. இவை ராட் மற்றும் ஸ்ட்ரிங் பொம்மைகள். இவங்களோட தனிப்பட்ட பாணிக்கு பெயர் முத்ரிகா ஸ்டைல். இதுக்கு ஏன் இந்த பெயர்? Hands are specially carved in such a way
by connecting these two fingers. In most of the dance form and in also in yoga form and everything, it is being used as a chin mudra. ஒரு தடி இரும்பு கம்பிய பொம்மையோட விரல்கள் நடுவே நுழைத்து லாக் பண்ணிட்டாங்க. இவர் வர்ணிச்ச சின் முத்திரைய நிகழ்ச்சியின் முதல் காட்சியிலேயே பார்க்க முடியுது. விநாயகர் பூஜையில ஒரு பொம்மை ஆர்த்தி எடுக்கும்போது, இன்னொரு பொம்மை மாலை போடும்போது எல்லாமே சின் முத்ரா தான். சரி, இந்த மாதிரி அசைவுகளை எப்படி செய்றாங்க? 3 strings are there, which resembles as Brahma, Vishnu and Maheshwara. Wow. These 3 strings are connected to a ring which is known as a global. So the puppeteer wears it on the head and he holds it. Strings will give the flexibility. The rods give the stiffness. It's a synchronization of both the things. அடுத்து வர இந்த ராமாயண காட்சிகளை இந்த பொம்மலாட்ட பாணியின் நெகிழ்வுத்தன்மை மற்றும் விரைப்பு ரெண்டுமே பார்க்க முடியுது. ஜட்டாயுவை பாருங்களேன், இந்த கழுகு பறக்கிற மாதிரியே இருக்கு. ಸ್ವಾಮಿ, ಆ ಪಕ್ಷಿಯನ್ನು ನೋಡಿ. ಪರಿಮಿತಿಗಳೇ ಇರುವುದಿಲ್ಲ. அப்புறம் அந்த தங்க மான் எப்படி துள்ளி குதிச்சு ஒரு பக்கமா வெளியே போகுது, உடனே இன்னொரு பக்கமா ஓடி உள்ள வருது. கதடி ಹೋಗುತ್ತದೆ. இந்த பொம்மலாட்டு கலைஞர்கள் பொம்மைகளை அசைத்து ஆட்டி அது கூடவே வசனமும் பேசுறாங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? ನಾನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಬರುತ್ತೇನೆ. ಬೇಡ ಲಕ್ಷ್ಮಣ, ಬೇಡ. அட, அந்த அம்பு எங்கேருந்து பறந்து வருது? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த லக்ஷ்மணன் பொம்மை எவ்வளவு லாவகமா அம்பை எடுத்து குனிஞ்சு தரையில லக்ஷ்மண ரேகைய வரையுதுன்னு பாருங்களேன். அப்படியே தரையில விழுந்து சீதைக்கு நமஸ்காரம் வேற செய்யறாரு. ನಾನು ಈ ತ್ರಿಭುವನಪತಿ ಲಂಕೇಶ್ವರ. இப்படிலாம் பொம்மைகளை அசைக்க இந்த கலைஞர்கள் எவ்வளவு பயிற்சி எடுத்திருப்பாங்க. ಶ್ರೀರಾಮನ ಧರ್ಮಪತ್ನಿ, ಅದನ್ನು ಮರೆಯಬೇಡ. இப்ப இத பாருங்களேன், ராம லக்ஷ்மணர் 2 பேரையும் அனுமார் தன் தோள் மேல உட்கார வச்சுட்டு தூக்குறாரு. இத எப்படி செய்றாங்கன்னு தெரியுமா? 3 பொம்மலாட்ட கலைஞர்கள் 3 பொம்மைகளையும் ஒருங்கிணைத்து அசைக்கிறாங்க. எப்படிங்க? ಕೇಳಿದ ಧರಣಿ ಮಕ್ಕಳು ಪೇಳಿ ಕೇಳಿದ ಶ್ರೀರಾಮ ರಾಮಾಯಣ. ಆದ ಕಾರಣ அடுத்த கதையில நிறைய சண்டை காட்சிகள். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த பொம்மைங்க எதுக்குமே கால் கிடையாது. இந்த விஷயம் பார்வையாளர்களுக்கு தெரியக்கூடாதுன்னு பொம்மைகளோட ஆடைகள் எப்பவுமே தரைய தொட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும், ஆனா இந்த பொம்மைகளோட கனம் 12 கிலோ. ಕೋಟೆಯ ದ್ವಾರದಲ್ಲಿ ಬಂದು ಶಂಖಧ್ವನಿಗೈಯಲು
ಹರಿಯೊಡನೆ ಸೆಣಸಲು. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு பொம்மலாட்டக்காரரும் தான் அசைக்கும் கதாபாத்திரமாகவே மாறணும். ಹರಿಯ ಶಂಖ ಧ್ವನಿಯಲಾಲಿಸಿ, ಹರಿಯ ಶಂಖ ಧ್ವನಿಯಲಾಲಿಸಿ, ದಿತ್ತೈ ದಿತ್ತೈ ದಿಗದೈತೋ, ದಿತ್ತೈ ದಿತ್ತೈ ದಿಗದೈತೋ, ದಿತ್ತೈ ದಿತ್ತೈ ದಿಗದೈತೋ. ನನ್ನ ಇರುಕಿನಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿದೆ ಈಗ. கடைசியில எனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ். குச்சிப்புடி ஆடும் பொம்மை. That's what is cute. The jadar. It is based on Kuchipudi style only. பாருங்களேன், பொம்மை மட்டும் ஆடல, பொம்மலாட்டக்காரரும் ஆடுறாங்க. சரி, இந்த பொம்மைகளை எப்படி செய்றாங்க? எனக்கும் செஞ்சு பார்க்கணும் ஆசையா இருக்கு. கேக்கட்டா? கோமதி கிட்ட என்னோட பொம்மலாட்ட கதைக்கும் சினிமாவுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அவளுக்கு ஒரு க்ளூ கூட கொடுத்தேன். அவளால கண்டுபிடிக்க கூட முடியல. நீங்களே வந்து பாருங்க. தசரா பாட்டுக்கு முகுந்தா பாட்டுக்கு நான் தான் நடத்தினேன். அந்த பாட்டுக்கு வந்து ஒரு கமல் என்ன பண்ணார், நீங்கள் வந்து இந்த ஹீரோயினிக்கு அஸ்வினி என்ற ஒரு ஹீரோயினிக்கு நீங்கள் அவங்க சொல்லித்தரணும் எப்படின்னு சொல்லி எனக்கு இது போட்டாங்க, பிளாக் துணி போட்டு அவங்க பக்கத்தில் இருந்து இதுமாரி செய்யுங்க இதுமாரி செய்யுங்க அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். இது இவருக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வாய்ப்பு தான். ஆனால் இந்த நிலைக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அவரோட கதையே ரொம்ப சுவாரஸ்யமானது. ஆனால் இவரோட கதை எங்கே ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சது? இது பேர் தோற்பாவை கூத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது தோலால் செய்யப்பட்ட தோற்பாவை கூத்து. இது வந்து என் பரம்பரை தொழில். கிராமத்துங்களில் வந்து நாங்கள் நடிச்சிட்டு இருந்தோம். தாத்தாக்கு தாத்தா அவங்கெல்லாம் இந்த பொம்மலாட்டம் தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. சின்ன வயசுலேயே எனக்கு எங்கள் பெரியப்பா நடத்துவார். பெரியப்பா பேர் செல்லப்பா. எங்கள் அப்பாவும் பட்டியலாம் நல்ல வாசிப்பார், நல்லாயிருக்கும்.
ஜனங்க மாட்டு வண்டி கட்டின்னு வருவாங்க இந்த பொம்மலாட்டத்தை பார்க்கறதுக்காக. மாட்டு வண்டி, குதிரை வண்டி, பெரிய பெரிய ஜமீன் பண்ணலாம் குதிரை வண்டியில் வருவாங்க. நல்ல வரவேற்பு இருந்தது, எங்களுக்கெல்லாம் நல்ல வரவேற்பு இருந்தது. வரவேற்பு இருக்க சமயத்தில் டிவி வந்தது. டிவின்னு முதல் வந்தது, சின்ன பொட்டி டிவி வந்தது. அப்புறம் வந்து வீடியோ ஒன்று எடுத்தேன், அது படமே ரிலீஸ் ஆகி வர்ற மாதிரி. ரொம்ப டல்லாக போச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டோம். தொழிலை விட்டலாம்னு சொல்லிட்டு விவசாயத்தில் கொஞ்சம் நாள் செஞ்சேன், சொந்த விவசாயம் செஞ்சுட்டு இருந்தோம். முதல்ல டிவி வந்து அவங்க தொழிலை கெடுத்துருச்சு, அதுக்கப்புறம் சுனாமி வேறு வந்துருச்சு. எங்கள் தாத்தா எழுதின பொம்மைங்கெல்லாம் கடலோடு போச்சு. கடலில் எவ்வளோ பொம்மைங்க, அதே எனக்கு மனசு தாங்கலை. பழைய காலத்தில் அது வந்து இயற்கையால் எழுதப்பட்டது, இயற்கை சாயம். இதில் வந்து செயற்கை சாயம். அவங்க தாத்தா காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் தோல்பாவை குத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் பார்த்துருக்காரு? அவங்களாம் நடத்த சமயத்தில் வந்து விளக்கலை, அந்த அகண்டம் அதில் நடிச்சிருந்தாங்க. அப்புறம் எங்கள் அப்பா வந்து பட்ட மாசலை அவர் காலத்தில். அப்போ நான் வந்து என்ன பண்ணேன், நானும் பட்ட மாசம் நடிச்சிருந்தேன். அப்போ நான் வந்து என்ன பண்ணேன், கரண்ட்டு. நீங்கள் என்னென்ன கதையெல்லாம் நடத்துவீங்க? ஐயா, எனக்கு வந்து ஆரம்பத்தில் ஹரிச்சந்திரன் நடத்திருந்தேன் ஃபஸ்ட்டில். இப்போ வந்து எனக்கு வந்து 25 ஸ்டோரி தெரியும், 25 கதைகள் தெரியும். ராமாயணம் ஃபுல், ராமாயணம் பத்ராஜி கதை. அப்புறம் வந்து பக்த பிரகலாதா, ஹரிச்சந்திரா, நல்லத்தங்கா, மாத்தாந்தாய் கொடுமை, சத்யவான் சாவித்திரி. அப்புறம் வந்து இப்போதைக்கு வந்து விழிப்புணர்வு எய்ட்ஸ் நோய் பற்றி, அதாவது ஃபேமிலி பிளானை பற்றி, அதாவது குழந்தைகள் படிக்கிற திட்டத்தை பற்றி. மெயினாக என்ன நடத்துனாக்கா கிருஷ்ணலீலா. கிருஷ்ணலீலா அது வந்து கொஞ்சம் காமெடியாக இப்போத்தி ஜெனரேஷன், இப்போ பிள்ளைங்களுக்கும் பெருங்கள் பிடிக்கிறதுக்காக இப்போத்தி கிருஷ்ணலீலா. அது வந்து ஒரு பொம்மைக்கு டோன் குரலை மாற்றி பேசுவேன். ஒரு உதாரணம் பாருங்கள், இதான் வரார் ஃபஸ்ட்டு கிருஷ்ணலீலா வரார் காமிச்சுவேன். மதுரா நகரத்தை ஆட்கொண்டு வருகிறேன், என்னுடைய பெயரோ கம்ச மகாராஜ் என்பார்கள். யசோதாம்மா வராங்க. கிருஷ்ணா கிருஷ்ணா, அடே கிருஷ்ணா, எங்கே போயிட்டேன்னு தெரியலையே, கிருஷ்ணா கிருஷ்ணா. இது லேடிஸ் வாய்ஸ். இன்னொன்று கோமாளியில் பல குரல்கள். அதாவது இந்த பொம்மை பிடிச்சாதான் இந்த பொம்மை என்னென்ன மாற்றுவதோ வந்துகிட்டே இருக்கும். ஐயா, அப்படி நானும் ஒரு குரலில் சொல்கிறேன், நீங்கள் எந்த கதாபாத்திரம் சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. தூர்தர்ஷன் அரை இருக்கடா இல்லையா, திருப்பி பண்ணுறேன். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. இந்த ரஜினிகாந்த் ஓகே ஓகே ஓகே. அடுத்தது என்ன, நம்ம பொம்மலாட்ட கதை பார்க்க வேண்டியதா? ஹலோ பீகாக், how are you? Shut up. காவலன் நான் தாங்க, எனக்கு எதிரி சத்தியமா நான் இல்லைங்க. மடையா நான் தாங்க, எனக்கு எதிரியாக இருக்கப்பட்டவன் கிருஷ்ணன் எங்க இருக்கின்றான்? என் வீட்டாண்டுக்கிறாங்க. என்ன? ஆமாங்க, கூப்பிடு அவனை, கூப்பிடு. யாரு? நான் தான். கிருஷ்ணா, அடே கிருஷ்ணா. எனக்கு சிரிப்பு. என்னமா காமெடி பண்றாரு அந்த மனுஷன். மகாராஜா ஐயா, மகாராஜா ஐயா மகாராஜா ஐயா. டேய், கை திருடலாம், விடுகை. ஏண்டா அழுவுற? இந்த கிருஷ்ணன் ஊருக்கு போயிட்டானா? என்ன ஊருக்கு? ஜப்பானுக்கு. காமெடி போதாதுன்னு இந்த டான்ஸ் வேற. பாருங்க என் அழகு பாருங்க, ஆட்டம் பாருங்க, என் பாட்டு கேளுங்க, ஆட்டம் பாருங்க, என் பாட்டு கேளுங்க, என்னை பாருங்க, என் அழகு பாருங்க, என்னை பாருங்க, என் ஆட்டம் பாருங்க. அடே காவலாளி. எஸ் மகாராஜா, கூப்பிட்டீங்களா? மடாயா, இவ்வளவு நேரம் என்ன செய்து கொண்டிருந்தாய்? பன்னிபூரி சாப்பிட்டு இருந்தேங்க. என்னது பன்னிபூரி? பன்னிபூரியா? பன்னிபூரியா? அது பேர் என்ன? பன்னிபூரி, பானிபூரி. இப்போ கிருஷ்ணா அம்மா இதோ இருக்கிறானே. டேய், நீ எப்படா வந்த? மாமி
நான் இங்கே தான் இருக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர் ஒன்று கட்டி போட்டாரு. எப்போ கட்டி போட்டாரு? இல்லையே, நான் இங்கே தானே இருக்கிறேன். ஐயோ, என்ன இது மாயமா இருக்கு? அப்படின்னா அங்கே போய் பார்க்க. போராமக்காரி. என் பிள்ளை அழகாக இருக்குது பிடிக்கல இவளுக்கு, அதான் போராமக்காரி. நீ போ சாமி, நீ போ. என்னங்க என்ன பங்கஜம்? கிருஷ்ணன் அவுத்து விட்டுட்டீங்களா என்ன? நான் அவுத்து விடுறேன். இங்கே தான் இருக்கிறானே. எங்க இருக்கிறான்? எப்படினாலே வா. இதோ கட்டி போட்டு இருக்கிறேன். ஒரு கதாபாத்திரத்துக்கும் குரல் என்னம்மா மாத்துறாரு? என்ன இது? அப்ப அங்க இருக்கிறவன் எங்க இருக்கிறவன்? எங்க? உண்மை சொல்லுங்க, இவனை அவுத்து விட்டீங்களா? அடியே, சத்தியமா உன் தலைமையில. ஐயோ ஏமா, பாய் மனுஷா, என் தலைமையில அப்படி போட்டு அடிக்கிறேன். நீ சத்தியமா நான் நம்புவேன்? சத்தியமா இங்க தாண்டி இருக்கிறான். அவன் பாவம் புள்ளி மேல சொல்றேன். நான் கண்ணால் பார்த்து இருக்கிறேன். என்ன இது? சிரிக்கிறேன். இருடா, இரு அண்ணே, பார்த்துக்கிறேன். அடி பாவண்டி குழந்தை, நான் கட்டி போட்டு ஒண்ணுமே சாப்பிடல. அவனை அவுத்து விட்டது. விடாது. அவன் ஆத்தா வந்து பார்க்கணும். பார்த்தாதான். அங்கதான் இருக்குன்னு சொன்னியே. ஆமா, அங்க ஒருத்தர் இருக்கிறான். அப்ப எத்தனை கிருஷ்ணன்? இருக்கிறதே ஒருத்தனா இருக்கிறான். எத்தனை பேர் இருப்பாங்க? என்ன ஆச்சரியமா இருக்கு. இரு இவனே பார்த்து விடுறேன். இங்க இருக்கிறேன். கிருஷ்ணர் இங்க இருக்கா அங்க இருக்கா? எப்படி இவ்வளவு வேகமா மாத்துறாரு? இது என்ன மேஜிக்கு? எங்க எத்தனை கிருஷ்ணன் இந்த பக்கம் வர்றான். ஏன்டா பின்னால வர? நீ எனக்கு அர்ஜென்ட்டா பார்த்துட்டு வந்து சொல்லி ஓடுற பின்னாடி சொல்லிடுவான். இந்த பொம்மலாட்ட கலையை என்னோட நாடகத்துல யூஸ் பண்ண முடியுமா? சொல்லுங்க. பொம்மை காட்டுறீங்களே. கிருஷ்ணா